சசிகலா தயாரிப்பு சார்பாக பி ஆண்டனிதாஸ் வழங்கும் பில்லா தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 100 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக புது படங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. அஜிசாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பில்லா ஒன்று சசிகலா தயாரிப்பு சார்பாக 7.1 டால்பி சவுண்டிங்கில் புது வடிவத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மக்கள் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. குறிப்பாக ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு சாங்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. 100 தியேட்டராக இருந்த நேற்று வரைக்கும் இருந்த தியேட்டர் வந்து இன்றைக்கி நிறைய இன்க்ரீஸ் இருக்குது. குறிப்பாக வந்து கமலா தேட்டரில் வந்து ஒரு ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கிரீன் ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஸ்கிரீன் கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 ஸ்கிரீன் 8 ஸ்கிரீன் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னொரு ஸ்கிரீன் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கும்போது 2 ஸ்கிரீன் மெசேஜ் பார்த்தேன், 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பழைய பாட்டில் சசிகலா தயாரிப்பு சார்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்கும். இது இல்லாமல் தொடர்ந்து படங்கள் நம்ம ரிலீஸ் படங்களை இப்போ உள்ள வரக்கூடிய படங்களில் கதைகள் ரொம்ப குறைவாக மக்களுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல வெற்றி பெற்ற படங்கள், மக்களுக்கு பிடிச்ச படங்கள். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த ட்ரெண்டில் இருக்கிற மக்களுக்காக, அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக சசிகலா தயாரிப்பு சார்பாக அது குறிப்பாக போய் ஆண்டனிதாஸ் அவங்க எங்கள் ப்ரொடியூசர் அவங்க வந்து இந்த மாதிரி படங்களை நல்லா ஜெயிச்ச படங்களை கதைகள் அம்சம் உள்ள படங்களை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ரொம்ப ஆர்வத்தோட அவங்க நிறைய படங்களை எடுத்து வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக 96 மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், அது மாதிரி மைனர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், அதே மாதிரி வந்து சாட்டை நம்ம வெற்றி பெற்ற தொடர்ந்த லைனப்பில் இதை தாண்டி சசிகலா தயாரிப்பு சொந்தமாகவும் படத்தை தயாரிக்கும் விரைவில். அது இல்லாமல் சசிகலா தயாரிப்பு சொல்லியில் சொந்தமாக ஸ்டுடியோ போட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு எடிட்டிங் எல்லாமே சொந்தமாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். அந்த வகையில் லாஸ்ட் டைம் ஆண்ட்ரியாவுடைய காப்படம் பண்ணும். இப்போ 2வது வந்து இப்போ அஜிசாவுடைய பில்லா பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். மக்கள் அஜிசாக நம்ம வந்து ரொம்ப பெருமையாடுறேன். இந்த பிறந்தநாள் அவருடைய இந்த பிறந்தநாளில் இப்போ அஜிசார் ஏகேவுடைய பிறந்தநாளைக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய தொழிலாக கொண்டாடுறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக தேட்டர்ஸில் இருக்கிற ஓனர்கள் இருக்காங்க, தேட்டர் ஓனர்கள், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இதே இந்த பேட்டி கொடுத்தது கமலா தேட்டர் வந்து டிக்கெட் ஓப்பன் ஆன உடனே 10 நிமிஷத்துக்கு ஃபுல் ஆகிடுச்சு. இமீடியட்டாக இன்னொரு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஒன்லி ஃபார் ரசிகர்கள் அவங்க விரும்புகிறாங்க, நம்ம கொடுக்குறோம். விரும்புகிறத கொடுக்குறதா சசிகலா தயாரிப்பு ரெடியாக இருக்குது. அதுக்கு ஆண்டனிதாஸ் தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வெளியிட்டு மக்கள் கொண்டு வருவது அவங்க இந்த நேரத்தில் ரசிகர்களுக்காகவும் அஜிசாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அஜிசாருக்கு இந்த பிறந்தநாள் தெரிவித்துக்கிறேன். இப்போ அஜித் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அஜித் ரசிகா? ஆமாம், எஸ், கண்டிப்பாக. நம்ம பொதுவாக நிறைய பேரை பிடிக்கும். குறிப்பாக அஜிசார் மனிதாபமானில ரொம்ப பிடிக்கும். இந்த வட்டத்தில் ஓட்டு போடுறது பார்த்தீங்கன்னா முதல் நாளாக வெளிநாட்டில் இருந்து முதலாக பல லட்சங்களை செலவு பண்ணி டிக்கெட் பிடிச்சி முதல் ஃபர்ஸ்ட் மேடம் வந்து இந்தியன் ஐ எம் த இந்தியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரியும், சொல்ல முடியல. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி மனிதாபமானத்தில் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்கிற எல்லா கலைஞர்களையும் திருப்பி கொண்டு வரணும் மக்களுக்கு. அவங்க எளிமை பருவத்தை மறுபடியும் இந்த மக்களை காப்பணுன்றது எங்கள் ஆசை. தேங்க்யூ. Very happy to work with you and wishing you a very ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டைமில் நம்ம பத்மபூஷன் அஜித் குமார் சாருக்கு எங்கள் எல்லா சார்பாக பர்த்டே விஷயம் சொல்லிடுறோம். ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பில்லா வந்து ஏற்கனவே ஒரு 10 வாட்டிக்கு மேலே ரீரிலீஸ் நிறைய அக்கேஷன்ஸு அது எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். பட் எத்தனை வாட்டி போட்டாலும் அந்த மாதிரி கல்ட் மூவிஸுக்கு கிரேஸ் குறையவே குறையாது. ஆனால் ரசிகர்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் உழைப்பாளர்கள் இந்த மாதிரி இப்போ அந்த கடுமையான உழைப்பாளி. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? ரொம்ப பயங்கரமாக கிரேஸியாக இருக்குது, கொண்டாடுறாங்க. சவுண்டிங்காக பண்ணும்போது ஆடியன்ஸ் சூப்பராக என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய படங்கள் சக்ஸஸாக நிறைய படங்கள் வந்து நம்ம ரீலீஸில் நாங்கள் அதில் மைனர் ரொம்ப பேசுவாங்க. மைனர் சாப்பிட்டு நிறைய படங்கள் வந்து ரசிகர்களுக்கு பெரிய அவகாசமாக இருக்குது. இப்போ வாழ்க்கை படங்களில் கதைகள் ரசிகர்களுக்கு மக்கள் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பழைய படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. குறிப்பாக ரிலீஸ் படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க.
கண்டிப்பாக சசிகலா டைரக்டர் சொன்னாங்க பி ஆர்டிதாஸ் அவர்கள் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பாக பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சார்பாகவும் நம்ம அல்டிமேட் ஸ்டார் நம்ம தலை நம்ம ஏகே சருக்கு நான் பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவரு அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லயும் சொல்ற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில முன்னேறலாங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அஜித் சார். சினிமா தான் வந்து அஜித் சாருக்கு பேஸ். அவருக்கு இன்னொரு பேஷன் வந்து இப்ப ரேஸ். ஆனா அவர் எதுல காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸ். அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்றாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் அதான் சொல்லியிருந்தேன் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறைய வாட்டி 32 இயர்ஸ் அஜித் சார் செலிப்ரேட் பண்றதுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம். எப்போ போட்டாலும் வித்தின் 10 minutes இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ எப்பவுமே வந்து அஜித் சாருக்கு அந்த பவர் வந்து பயங்கரமா இருக்கு. அவரை தேடி வருது பத்மபூஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா வந்து ரீரிலீஸ் போட்டாவே நீங்க ஆக்கிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸ்க்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியன்ஸ் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்றேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா வெயிட் பண்றேன். தேங்க்யூ. சார் தலை உள்ள படம் எடுத்தது விஷ்ணு தான் சார். இப்போ இந்த படத்துக்கு ஓட்டது விஷ்ணு சார். எப்படி இருந்துச்சு உள்ள வைப் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்றோம். பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அதனாலதான் புக்கிங் ஓபன் பண்ண 5-10 நிமிஷத்துல கமலால ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ பிரஸ் ஆடியன்ஸ். ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக பில்லா 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆகும் போது. இருந்தாலும் ஒரு புது படத்துக்கான ஒரு பேஸ் குட்பாட் எக்லி நாங்கள் பர்த்டே ப்ளஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீலீஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கப்புறமும் அஜித் சாரோட படங்கள் வந்து நாங்கள் ரீலீஸ் நிறைய வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து மகாத ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் என்ன இருந்தாலும் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ஒரு கல் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அது ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் மூவிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபேன்ஸாக இருந்தனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏகே சாரே சொல்லியிருக்காரு ஏகே என்னை கூப்பிடுங்க. ஆனால் இன்னமும் வந்து உள்ளுக்குள்ளே போனோன்னா அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்றீங்க. அலன் பேர் சொல்கிறீங்க, காடுன்னு சொல்லி வர வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த நேம் யூஸ் பண்ணல அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு ஃபேனாக மட்டும் இருந்தால் ஓகே. அதை மிஞ்சி ஆகும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கா கேட்குறேன். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் தேட்டருக்குள்ளே இருக்க இந்த ரெஸ்பான்ஸ் தேட்டருக்குள்ளே நாங்கள் இந்த பண்ணுற அடவடிலாம் ஓகே தான். தேட்டருக்கு வெளியே நாங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா. இப்போது ரீலீஸ் ஆகுது, புது படம் வருது, அந்த டைமில் நாங்கள் எங்களோட ஒரு கலாட்டாக்கும் ஒரு ஃபன்னுக்கும் ஷேர் மேலே நாங்கள் வச்சுக்க ஒரு பாசத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் தேட்டருக்கு வெளியே எங்கள் சைட்லேயும் எந்த ஒரு நெகட்டிவான இது வர்றது. இப்போ அவர் எங்களை திருத்தி நாங்க ரொம்பவே ரீசெண்டா என்னெல்லாம் மாறி இருக்கீங்க. ஒரு ஃபேனா இருந்து என்னெல்லாம் மாறி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இதோட வெளியே இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நாங்கள் வெளியே பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் ஒத்துக்கணும். அவர் எங்களை திருத்தி கொஞ்சம் கம்மி. ஸோ தேட்டருக்கு வெளியே அஜித் ஃபேன்ஸ் வேறு, தேட்டருக்குள்ள அஜித் ஃபேன்ஸ் வேறு. உள்ள இருக்க என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வெளியேனா அவர் எப்படி வந்து சினிமா தவிர்த்து எப்படிலாம் வேறு என்ன பேசுகிறார், ரேஸை பற்றி லைஃப் பற்றி என்ன பேசுகிறோம் அதை ஃபாலோ பண்ணி தான் லைஃபுக்கு வெளியும் தேட்டருக்கு வெளியும் நாங்கள் வந்து லைஃப் ஃபாலோ பண்ணிட்டு. ஒரு ஃபேனா நீங்கள் வந்து மற்ற ஃபேனுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒரு அட்வைஸா என்ன? ஃபேனா நான் ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா அவரோட அட்வைஸ் வந்து இல்லை நீங்கள் உங்க வாயால சொல்ல நல்லா இருந்துடும். அவரோட அட்வைஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லா ஃபேன்ஸுமே நாங்கள் வந்து கரெக்டாகவே இருப்போம். கரெக்டாகவே இருப்பீங்க. நானும் வேணா எல்லாரும் மை ஃபேன்ஸ் தானே. ஸோ அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே. ஆக்டரா மட்டும் தானே பார்க்குறீங்க. ஒரே கேள்விதான். ஆக்டரா மட்டும் தான் பார்க்குறீங்க. தேட்டர்ல ஆக்டரா பார்க்கலாம். அவர் அதை தவிர்த்து நிறைய பேசுறாரு. வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இல்ல வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இருந்தாருன்னா நாங்கள் ஆக்டர் ஓகே. அவரு ஆக்டரா இல்லைன்னா காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டியே வந்து போடணும். இல்ல அவங்க கிட்ட கேக்குறேன். அவர் ஒரு குட் சிட்டிசன், குட் ஹியூமன் பீயிங். புரியுதா? அட்ரா
நீங்க தான் முக்கியம் கொடுங்க. என்ன